வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், இந்த ஃபேர்னஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய துறை இருக்கு இல்லைங்களா? இது வந்து இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் நோன் செலிபிரிட்டி வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்து பிரைட் ஆகிட்டாங்க. உடனே பார்த்தீங்களா அவங்க வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணி இந்த மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜன்கிட்ட போயிருப்பாங்க. அவங்கள தானே பிரைட் பண்ணிக்கிறதுக்கான அமௌண்ட் நிறைய ரொம்ப காசு செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவ் இருக்குது டாக்டர் ஒரு லேமன் கிட்ட. ஸோ இப்போ இந்த ஒரு சினாரியோ வந்து கரெக்டாக இல்லை, அப்படி தான் வந்து ஃபேர்னஸ் அப்படின்றத அப்படி தான் அச்சீவ் பண்ண முடியுமா? அப்படி இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம கூட தான் பியூட்டி மேக்கப்பில் போய் போட்டு வந்தோம் 2 பேரும். ஆமாம், இது ஒரு டெம்பரரி சீக்ரெட். ஆஃபீஸ் கிளம்புறான்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி. அதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போகிறான்னா கொஞ்சம் ட்ரெஸ்அப் ஜஸ்ட் டு ப்ரொஜெக்ட் இன் தி கம்யூனிட்டி, ஒரு சொசைட்டியில் ஒரு ஹவ் வி கீப் யுவர் செல்ஃப்ஸுங்க மாதிரி தான். பட் அவங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷன் டிமாண்ட்ஸ், அதுவும் எஸ்பெஷலி இந்த லைட் அடித்து மேக்னிஃபை பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் பெருசாக சின்னது வந்து ரொம்ப பெருசாக தெரியும் போது அவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது மூக்கு சின்னதாக கோணி இருக்கா, கண்ணில் இருக்கா, காதில் இருக்கான்ட்டு. அந்த ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறாங்க பாருங்கள், வீடியோ எடுக்கிறவங்க தான் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டா இருக்குமேட்டு. அதனால தான் வராங்களே தவிர அந்த ஆக்ட்ரஸோ செலிபிரிட்டிஸோ அவங்களா வர்றது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ். பட் நீங்கள் சொல்லுவோம் இந்த ஃபேர்னஸ் வந்து எப்படி ஆகிடுதுன்னா, நம்ம ஃபஸ்ட் தேட போகும்போது நம்ம எப்படி நார்மல் டயட்டில் தான் இருப்போம், நார்மல் ஆக்டிவிட்டீஸ் தான் இருப்போம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கிடைக்குமான்னு. ஆனால் ஒன்ஸ் யூ கெட் இன் டு தட் ப்ரொஃபஷன் யூ ஆட்டோமேட்டிக்லி பிகம் செலிபிரிட்டி. ஸோ டெய்லி அதே தான் பண்ணுறீங்க. வாட் வாஸ் டெம்பரரி இட் இஸ் நோ பிகம் பர்மனெண்ட். காலத்தில் எழுந்திரிக்க வேண்டியது, நல்லா குளிக்க வேண்டியது. தமிழில் சொல்லுவாங்க அகத்தின் அளவு முகத்தில் தெரியாது. ஸோ யுவர் ஹாப்பினஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் கிடையாது, ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. ஏன்னா மானிட்டரி வைஸ் யூ ஆர் வெல் ஆஃப். இந்த ப்ரொஃபஷனுக்கு போகிறோங்கிறது வந்துடுச்சு. அப்போது அதே மாதிரி யுவர் என்விரான்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி கூல். ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் இருக்கும்போது யூ ஆர் வெல் ப்ரொடெக்டட் ஃப்ரம் தி சன்ஸ் ரேஸ். ஸோ டிரெக்டாக ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபேர்னஸ் அஃபெக்ட் பண்ணுமா டாக்டர்? டெஃபினெட்லி இட் ஆட்ஸ் டு தி ஏஜ். ஓகே லுக் பார்த்துல நீங்கள் சொல்கிறீங்களே காலையில் நல்லா பிரைட்டாக இருந்தீங்க, இப்போ ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, ஈவினிங் டயத்தில் பார்த்தா டயர்டாக இருப்போம் பிகாஸ் ஆஃப் ஒர்க் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஏஜையும் தாண்டி அந்த ஃபேஷியல் ரெஜுவினேஷன் சொல்லுவோம், ஆன்டி ஏஜிங்னு சொல்லுவோம், அந்த ரிங்கிள்ஸ்லாம் கொண்டு வரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சொசைட்டியில் 50 வயசுக்காரங்களும் 30 வயசுக்காரங்களும் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது அவங்கள மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்போ ஃபிசிக்கலில் அப்போது ஸ்கின்னு தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஸ்கின் இஸ் த பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் த பாடி. அதுதான் பார்க்குறாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஃபேஸு, கை, கால் பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் 3 ரீஜன்ஸ். ஸோ இவங்க இந்த 55 வயசு 30 வயசோட கம்பேர் பண்ணும்போது பார்க்கும்போது 50 வயசுக்கு என்ன முகத்தில் ஸ்கின் ரிங்கிள்ஸ் இருக்கும். அதை டைட்டன் பண்ணுறதுக்கு இதே நீங்கள் சொன்ன மாதிரி மசாஜ். இப்போது எதுக்கு போய் வெல்னஸ் சென்டர்ஸில் இவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க? டு பில்ட் அப் த மசில். டெஃபினெட்லி மசில்ஸ் பில்டப் ஆகும்போது நார்மலி தி ஸ்கின் பிகம்ஸ் லிட்டில் டைட்டன். ஓகே. கான்டூர் வந்து ஃப்ரெஷ்ஷாக தெரியுது மாதிரி. ஓகே. அது சில பேர் வந்து இந்த மசாஜ் மாதிரி இப்போ லேசரில் பண்ணுறாங்க, ரோலிங் பண்ணுறாங்க. அதான் சில பேர் நீங்கள் சொல்லுங்கள் இங்கேருந்து போய் ஈஸ்ட்டுக்கு போகிறாங்க, கேரளாவுக்கு போய் பண்ணிட்டு வராங்க, அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அதான் அந்த 10 வயசு கம்மி பண்ணிட்டு வராங்க. அப்படி அந்த ஃபேக்டரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர் ஃபர்தராக. ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துட்டு பார்ப்போம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கே பேசுகிறீங்க சார்? நாங்கள் ஊட்டிலேருந்து பேசுகிறேன் சார், பாபராஜ் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்கார். சார் பார்த்தீங்கன்னா சார் நம்ம ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்பாட் இருக்குங்களா சார்? சொல்லுங்கள். பிளாக் ஸ்பாட் இருக்கு. பிளாக் ஸ்பாட்? ஆமாம் சார். ஆமாம் சார் பிளாக். அது வந்து பார்த்தீங்கன்னா சார் ஃபர்ஸ்ட் வந்து கழுத்தில் 1-2 இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 4-5 வந்துருச்சு இப்போ. ஓகே. இது எப்படி இது வந்து எடுக்க முடியுங்களா? இல்லை கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. இதுதான், அதாவது ஒரு ஓட்ட போட்டிக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அந்த முகத்தை தயார் பண்ணிவிட்டு இந்த ஃபேஷியல்ஸ் சொல்லுவோம், அதுக்கப்புறம் ப்ளீச்சிங் சொல்லுவோம், அதுக்கப்புறம் இந்த ஸ்பாட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கண்டிப்பாக ஸ்பாட்ஸை ஒன்றுன்னா வெளியில் எடுத்துட முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இப்போ இதில் ஒரு கேள்வி இருக்குது எனக்கு. இந்த ஃபேஸில் வந்து மல்டிபிள் இடத்துல மச்சம் இருக்கிறது, இப்போ டார்க்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் டார்க் ஸ்பாட் இருந்ததுன்னா அது மச்சம்னு கவுண்ட் ஆகுமா, இல்லை வந்து அது ஒரு டெட் ஸ்கின்னு கவுண்ட் ஆகுமா, இல்லை வந்து ஒரு டார்க் ஸ்பாட்னு கவுண்ட் ஆகுமா? அது என்னென்னு எடுத்துக்கிறது? இல்லை 1-2 இருந்ததுன்னா மச்சம் தான், மற்றபடி நிறைய கருப்பாக இருக்கும். நிறைய இல்லை சார். இப்போ இந்த பக்கம் 2 இருக்குது, இந்த பக்கம் 1 இருக்குது, கீழே. அதாவது இந்த ரோடில் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேஸில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போவாங்க. கண்ணாடி மாதிரி தான் தெரியும், ஹெல்மெட்டு, கையை க்ளோஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும் பார்த்தீங்கன்னா மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் அந்த ஹை வெலாசிட்டியில் இட் வில் ஹிட். தே ஆல் காஸ் மைக்ரோ ட்ரோமா. ஓகே. ஸோ அந்த ட்ரோமா ஹீல் ஆகும்போது ஸ்மால் டார்க் ஸ்பாட்ஸ் அங்கங்கே வரலாம். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து பட் ஆனால் ஃபேஸில் மல்டிபிள் மச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? வாய்ஸ்
இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஒரு பிளாக் மோலாக இருக்கிறது வந்து ஒரு டெட் செல்லாக இருக்க வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? அது வந்து ஒரு மோலாக தான் இருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? வில்லிவாக்கம்லேருந்து பிரியா பேசுகிறேன். சொல்லுங்கள் பிரியா, உங்கள் டவுட் கேளுங்க. 2 கொஸ்டின் இருக்குது டாக்டர் கிட்ட எனக்கு. சொல்லுங்க மேடம். என்னோட சனுக்கு 21 இயர்ஸ் டாக்டர். ஓகே அவனுக்கு வந்து லிப்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. ஓகே அப்புறம் அவன் நோஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ரெண்டும் கரெக்ட் பண்ணால், அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் அது வந்து த்ரூட் ஹிஸ் லைஃப் ஏதாவது மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை இட் இஸ் அ ஒன் டைம் ப்ரொசீஜரா? ஒன் டைம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் சொல்கிறது லிப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது, நோஸ் சின்னது பண்ணணும். ஆமாம். சர்ஜரிங்கிறது ஒன் டைம் ப்ரொசீஜர் தான். தட் இஸ் வை வி ஆல்வேஸ் டூ அட் தி ஏஜ் ஆஃப் 18 ஆர் ஆஃப்டர் 18. க்ரோயிங் பை த டைம் க்ரோத் இஸ் ஓவர். ஒரே ஒரு சர்ஜரி தான். ப்ராப்ளி சில சமயம் என்ன ஆகிடும்னா, இதில் வந்து பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வந்து ஒரு 1 மில்லிமீட்டர் குறைக்க சொல்லுவாங்க, புரிஞ்சுங்களா? அப்போ டச்சப் சர்ஜரின்னு ப்ராப்ளி செகண்ட் சர்ஜரி வி மே டூ இட். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு சொல்லுங்கம்மா. அதான் இந்த லிப் ரிடக்ஷனுக்கு வந்து அனஸ்தீசியா அந்த மாதிரி கொடுக்கணுமா, இல்லைன்னா இட் இஸ் அ மைனர்? ஐயோ, மைனர் மேஜர்னு கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் அனஸ்தீசியா கொடுக்கணும். அனஸ்தீசியா வேறுபடும். அந்த லோக்கல்லே அனஸ்தீசியா கொடுக்கலாம், லோக்கல் இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லுவோம். சில விஷயம் அந்த தசைகளுக்கு உணர்ச்சி கொடுக்கக்கூடிய, வலியை கொடுக்கக்கூடிய நரம்புகள் பிளாக், ரீஜனல் பிளாக்னு சொல்லுவோம். பட் எல்லாம் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சுட்டு அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் அனஸ்தீசியா தான் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா அவரோட வைட்டல்ஸ்லாம் மானிட்டர் பண்ணோம் இல்லையா, ஹார்ட் மானிட்டர் பண்ணோம், லங்கை மானிட்டர் பண்ணோம், இல்லை உடல் கூறுகளை மானிட்டர் பண்ணோம். ஸோ இட் ஷுட் பி டன். சம் கேசஸ் ஜென்ரல் அனஸ்தீசியாவில் பண்ணுவோம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ இந்த காலர் கேட்டிருந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே ஒரு மேக்ஸிமம் ஒரு பயம் இருக்கும். ஒரு சர்ஜரிக்கு நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் போஸ்ட் ஃபாலோ அப்பில் வந்து என்னென்ன பண்ணணும், நான் கண்டினியூஸாக மாத்திரை எடுக்கணுமா, இல்லை வந்து நான் ஏதாவது ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணணுமா, இல்லை திரும்ப என்னோடய ஷேப் வந்து அதே பழைய மாதிரியே திரும்ப வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கேள்விகள் இருக்கும் டாக்டர். அப்போ இது எல்லாத்துக்குமே சாத்தியம் இருக்குங்களா? திரும்ப மாத்திரை ஏதாவது எடுக்க வேண்டியதாக இருக்குமா? மாத்திரைங்கிறது வந்து ஒன்று வந்து ஆன்டிபயோட்டிக் சொல்லுவோம், இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்குது. இதெல்லாம் எலக்ட்ரிக் கேசஸ். இல்லை ஒரு டோஸோ இல்லாட்ட 2 டோஸோ தான் கொடுத்து, இல்லை ஒரு நாள் மேக்ஸிமம் 2 டேஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். ரெண்டாவது வந்து வலி இருக்கும், பெயின். அந்த ஆப்ரேஷனால் வீக்கம் இருக்கலாம், வலி இருக்கலாம். அந்த வலிக்கோசம் ப்ராப்ளி அகைன் ஒரு 2 டேஸ் மருந்து கொடுக்கலாம். இது இல்லாமல் சில பேர் ஜென்ரல் சப்போர்ட்டிவ் ஹெல்த்தில் வைட்டமின் ஸ்டேபிள் கொடுப்பாங்க ஒரு 4 or 5 டேஸ். பட் எனக்கு தெரிஞ்சு இது கண்டினியூஸாக வந்து மருந்தில் சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டினியூஸாக சாப்பிட வேண்டிய மருந்து. அதே மாதிரி ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருமோ அப்படின்ற சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்றுமே கிடையாதுங்க. ஓகே. The only side effect is the surgical complications which the patient does not follow. ஓகே. இப்போ நம்ம சொல்கிறோம் இது மூக்கில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு. இவர் கடையில் வெளியில் கிளம்பி போயிருப்பார், இல்லை ஆஃபீஸ் போயிருப்பார். ஓகே. அதுதான் ப்ராப்ளமே. அந்த ஒரு ஃபாலோ அப்பில் வந்து கரெக்டாக இல்லை, அதை ஃபாலோ பண்ணாது தான். ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், எனக்கு ஃபேஸ்ல வந்து ரைட் சைடு ஃபுல்லா மங்கு விழுந்த மாதிரி அப்படியே பிளாக் ஆயிடுச்சு சார், கண்ணு கீழே கன்னத்துல எல்லாம். அது வந்து ஒரு ஆயின்மெண்ட் டிஆர்எம் சொன்னாங்க, அது போட்டோம். அது போடுற வரைக்கும் நல்லா இருக்கு, மறுபடியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரியே வந்துருது சார், அது விட்டுட்டா. ஓகே ஓகே. அது இப்போ வேற என்ன பண்ணலாம் சார்? அது கெமிக்கல் பீலிங் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அது பண்ணினாலும் ஸ்கின் வந்து லூஸ் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லூஸா தான் இருக்கு. இதை டைட்டன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் சார்? டைட்டன் பண்ணுறதுக்கு பண்ணல. நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து டெம்பரரி தான், ஒரு 6 months 1 yearன்ட்டு. அது எதனால் வருது, இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எதனால் வருது? ஒரு வேளை ஸ்லீப்லெஸ் நைட்ஸாக இருக்கலாம், லாங் ஹவர்ஸு ஒர்க்கிங்கில் இருக்கலாம், இல்லாட்டா பிரைட் லைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை சன்லைட் அடிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு கூட இருக்கலாம். அதை ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ண பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிற இந்த பீலிங்ஸு, இந்த கெமிக்கல் பீலிங் பண்ணுறது, இல்லாட்டா சில ஃபேஷியல்ஸ்லாம் பண்ணாங்க இல்லையா, அதை நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுமோ அந்த டயத்தில் பண்ணிக்கிறது நல்லது. பர்மனெண்ட்டாக இதுக்கு வந்து சர்ஜரிலாம் ஒன்றும் கிடையாது. பட் யூ கேன் அண்டர்கோ ஆல் திஸ் நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இப்போ அந்த மங்கு அவங்க சொன்ன மாதிரி ஒரு டார்க் ஸ்பாட் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ எனக்கு அது டோட்டலாக வேண்டாம், அதுக்கு நான் ஏதாவது ஒரு சர்ஜரி அண்டர் க்ரோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு எந்த ஆப்ஷன்? சர்ஜரி அதுக்கு பண்ண கிடையாதுங்க. அதுக்கு அந்த மாதிரி நான் சர்ஜரி, ஆமாம், எதுக்கு சர்ஜரி பண்ணுவோம் அதுதான் சர்ஜரி பண்ணுவோம். எல்லாத்துக்கும் டார்க் ஸ்பாட்ஸ் அரௌண்ட் தி ஐஸ் வந்து காமன். இதனால தான் வேரியஸ் காரணத்தை வரும். அந்த எதனால் வருதுங்க அதை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணாலே பாதி காசு எலிமினேட் ஃபஸ்ட்டு பண்ண. டாக்டர், இப்போ அந்த கெமிக்கல் பீலிங் அப்படின்றதுல வந்து ரிசல்ட் எப்படி இருக்கும் டாக்டர்? ரிசல்ட் நல்லா இருக்குங்க. ஓகே ஓகே. ஸோ அது வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜ் அதிலே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் இருக்காங்களா பார்க்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ டாக்டர், வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? திருச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார், ஒரு டவுட் என்னன்னு கேளுங்க சார். சார் எனக்கு 41 வயசு ஆகுது. ஓகே. இந்த கருப்புல இந்த மூஞ்சில வந்து பேஸ்ல வந்து 2 சைடும் அந்த கன்னத்துல கருப்பு தழும்பு மாதிரி இருக்கு சார். ஆமா இருக்கு. அது எதனால இந்த சோப்பு மாத்தி போட்டதுனால என்னன்னு தெரியல, பட் கெமிக்கல் இந்த ஃபுட்டுனால என்ன விஷயம்னு தெரியல. அது என்ன சார் ரீசன் இருக்கும்? ஏதாவது ட்ரீட்மெண்ட்? இல்லை, நிறைய காரணம் இருக்கலாம். பட் நீ உங்கள் ஆக்குபேஷனாக கூட இருக்கலாம். பட் சில பேர் எல்லாருக்கும் வருதில்ல, சில பேருக்கு தானே வருது. ஆமாம், நீங்கள் எப்போதும் போல் ரெகுலராக ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க. இப்போ இதுக்கு முந்தின காலர் கேட்ட மாதிரி நீங்கள் இந்த கெமிக்கல் பீல்ஸோ இல்லை டெர்மாப்ரேஷன் பண்ணி இந்த டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ண முடியும். பட் இது எதனால் வந்தது, இந்த காரணத்தை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர், இப்போ முக்கால்வாசி பேருக்கு வந்து இந்த ட்ரைங் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் ஆஃப் சோப், இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கன்ஃபியூஷன். எது வந்து 2 ரூபா கம்மியாக இருந்தால் இதை வாங்கிடலாமா, இல்லை வந்து 3 சோப் சேர்த்து கொடுத்தா அது வாங்கிடலாமா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலேயே போகிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆடி தள்ளுபடி மாதிரி வழக்கமாக எல்லாம் மேக்ஸிமம் ஷாப்பிங் மால்ஸ்லாம் இந்த மாதிரி ஒன்று விற்கிறாங்க. ஸோ சேஞ்சிங் த சோப் கண்டினியூஸ்லி அது வந்து என்கரேஜபிளா? இல்லை சார், அது ஒன்றும் சோப்பு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் வருது. அப்படி ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு ஃபேமிலி இருந்தாங்கன்னா வந்து இப்போல்லாம் ஒருத்தருக்கு ஒரு சோப் அப்படின்ற ஒரு சினாரியோ வந்து நிறைய ஃபேமிலிஸில் இருக்கிறது இல்லை. ஒரு பாத்ரூமுக்கு ஒரு சோப்புன்ற சினாரியோஸ்லாம் இருக்குது. இப்போ அது எப்படி டாக்டர்? அது டிபெண்டிங் அப்பான் த ஃபேமிலி, சோஷியல் ஸ்டேட்டஸ், அவங்களுடைய தி லெவல் ஆஃப் எக்கானமி தான். ஒன்றும் தப்பு இல்லை, இண்டிவிஜுவல் சோப் வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அண்ட் இப்போது ரீசெண்ட் டைம்ஸ் மாய்ஸ்சரைசிங் சோப்ஸ் நிறையா இருக்கிறதுனா அது யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். பட் எல்லா சோப்பும் யூஸ் பண்ணலாம். ஓகே, பெரிய ரிஸ்க் கிடையாது அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் தூத்துக்குடியிலேருந்து குமார் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் குமார் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. முதல்ல இந்த வாரம் வர்ற பிளாஸ்டிக் சர்ஜரி தினத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஐயாவுக்கு. தேங்க்யூ, சொல்லுங்கள். தேங்க்யூ சார். என்னோட ரிலேட்டிவ் ஒரு பையனுக்கு கம்பெனியில வேலை பார்க்கும் போது கையில உள்ள நரம்பு கட்டாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவருக்கு விரல் மடக்கி நீட்டுறது கஷ்டமா இருந்தது. இது அடிபட்டு ஒரு 3 மாசம் இருக்கும். அவருக்கு வெறுமனே தையல் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அவருக்கு வந்து அந்த கை உபயோகப்படுத்த முடியல. 4 விரலுமே அசைவு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணுங்க ஐயா? அது கை சரி பண்ண முடியுமா அப்படின்றதாங்க ஐயா சந்தேகம். கண்டிப்பாக பண்ண முடியுங்க. இது என்ன இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட் தானே, கண்டிப்பாக பண்ண முடியும். திருப்பியும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி செகண்டரி ரிப்பேர்னு சொல்லுவோம். இந்த நரம்பையும் சரிப்படுத்தலாம், தசை நார்களையும் சரிப்படுத்திடலாம், பழைய நிலைமை கொண்டு வந்துடலாம். அது வந்து ஃபங்க்ஷனலாக மாற்ற முடியும். எஸ், 100% ஃபங்க்ஷனலாக. இவங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கோசம் இந்த ப்ரோக்ராமே. இவங்க அடிபட்ட அன்றைக்கி வந்தாங்கன்னா இத்தனை நேரம் கை ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். ஓகே ஓகே. ஸோ யார்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? ஐ திங்க் இந்த ஆக்சசிபிலிட்டி தான் வந்து இந்த ஜூலை 15th முக்கியமான ஒரு ஒர்க் நோக்கம். ஓகே டாக்டர், அடுத்த கால் இருக்காங்களா, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சண்டிகர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காரு. ஹலோ டாக்டர். ஹலோ சார், நான் ஏற்கனவே எனக்கு ஆக்சிடென்ட் தண்ணி கொட்டி ஆக்சிடென்ட்ல கையில ஸ்கின் ரிமூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னுமே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்புறம் கால்லயும் அது சரியாகல. கால்ல இருந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணதும் சரியாகல, அதுவும் கொஞ்சம் வளர்ந்த மாதிரியே இருக்கு. அது ஏதாவது சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியுங்க. அதாவது தீக்காயம் பட்டாலே அந்த தழும்பு தடிப்பு தான் வளரும். போஸ்ட்போன் ஹைப்பர்ட்ராஃபி ஸ்கார் கீலாய்டுன்னு சொல்லுவோம். இது சில சமயம் வந்து உங்களுடைய கை வேலை திறமையை தடுத்துரும். இட் வில் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் ஆக்டிவிட்டீஸு. இதுக்கு நீங்கள் பண்ணும்போதே அந்த ஆயில் மசாஜ்ன்னு சொல்லுவோம் ஸ்கார். ஏன்னா அந்த தழும்பு இருக்குது பார்த்தீங்களா, நார்மல் தோல் மாதிரி வேர்வையை சுரக்கிற தன்மையை இழந்திருக்கும், உணர்ச்சியும் கம்மியாக இருக்கும். அதை நீங்கள் மசாஜ் பண்ண மாட்டிருக்கும் டெய்லி காலையில் மதியம் சாயங்காலம். இப்போ நிறைய அந்த ஜெல்ஸ்லாம் வந்துருக்கு இந்த ஸ்காரை கொஞ்சம் மாடுலேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் 24 hours இருக்க மாதிரி கம்ப்ரெஷன் கார்மெண்ட், சிலிக்கான் லைன் கம்ப்ரெஷன் டியூப்ஸ் போட்டுக்கலாம், கைக்கும் போட்டுக்கலாம், அதே மாதிரி அந்த தோல் எடுத்த இடத்துக்கும் போட்டுக்கலாம். இதுக்கு மேலேயே ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ஸ்கார் ரிவிஷன் சொல்லுவோம். ரொம்ப அக்லியாக இருந்ததுன்னா அதை ஸ்காரை ரிமூவ் பண்ணலாம். இன்னும் லேட்டஸ்ட் எடுக்கணும்னா அந்த கம்ப்ளீட்டாக ஸ்காரே எடுக்கணும்னா டிஷ்யூ எக்ஸ்பேண்டரை நார்மல் ஸ்கின்னை பெருசாக பலூன் மாதிரி பெருசு பண்ணி அந்த ஸ்காரை எடுத்துகிட்டு இதை வச்சு மூடிடலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சார். என்னுடைய பிரதருக்கு வந்துட்டு சின்ன பையன் 16 years ஓல்டு. அவன்
பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக இருக்கான். என்ன டானிக் கொடுத்தோம், என்ன ஒரு நம்ம வெஜிடபிள் கொடுத்து எதுவுமே இருந்தாலும் அவனால் வந்து உடம்பு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்க மாட்டேங்குது. ரொம்ப லீனாக இருக்கான். பார்க்கறதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி தான் இருக்கான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் உடம்பு வர்றதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் எனக்கு என்னன்னா, அவனுக்கு உதடு வந்து அடிக்கடி ஸ்பிட் ஆகிட்டே இருக்கு, வெடிச்சுக்கிட்டே இருக்குது, அடிக்கடி வெடிக்குது. ஸோ அவனோட இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? இல்லை, ஒன்று வந்து லீனாக இருக்கிறது நல்லது தான். இப்போ 15 வயசில் அவர் லீன் சொல்கிறீங்க, 30 வயசில் லீன் இஸ் அக்செப்டட் சம்டைம்ஸ். அவர் வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணி பாடி பில்டிங், மசில்ஸ் பில்டிங் எக்ஸசைஸ் பண்ணாலும் நல்ல கேள்வி கேட்டீங்க. நியூட்ரிஷன் ஏன்னா இது ஸ்டிமுலேட்ஸ் 2 வேறு. ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை ஸ்ட்ரக்சர்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ரெண்டாவது வந்து நல்ல நியூட்ரிஷியஸ் டயட் விச் கண்டெய்ன்ஸ் வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் மாதிரி எங்கேஜ் இல்லையா எல்லாமே கொடுக்கலாம். ஃபேட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த உதடு வெடிப்புங்கிறது வந்து அது வந்து சில பேருக்கு இருக்கும், பட் போக சரியாயிடும். அவர் வந்து ட்ரை ரொம்ப இந்த நாக்கை வச்சுட்டு சலைவாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு அதை வச்சு ஸ்மியர் பண்ணாலே இந்த வெடிப்பு ஓரளவு இல்லாமல் இருக்கும். நல்லா அவருக்கு வந்து டயட், நியூட்ரிஷியஸ் டயட் கொடுங்க, ஹீ வில் இம்ப்ரூவ். அந்த ஸ்லிம்னஸுக்கும் இந்த உதடு வெடிப்புக்கு சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் கிடையாது. எனவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இப்போ அந்த லைப்போ செக்ஷன் பற்றி கேட்டிருந்தீங்களா, அதில் ஸ்கின் லூஸ் ஆகிறதுல வந்து திரும்ப எப்படி டைட்னிங்க்கு ஸ்பெஷலாக ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜரியில் துறை இருக்குது, அதுக்கு இதை மக்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி டே அன்னைக்கு அது இதோடைய மோட்டோ பற்றி சொன்னீங்க, அதோட ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும், அதோடைய லொக்கேஷன் எங்கே, இப்போ மக்கள் அப்ரோச் பண்ணி வந்து அதில் கலந்துக்கணும்னு நினச்சிக்கிட்டா எந்த இடத்துக்கு வரலாம், இதுக்குன்னு பர்டிகுலர் வெப்சைட் இருக்கா, இல்லை ஃபோன் நம்பர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் டாக்டர். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.